உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். மத்தேயு 18:11 வசனம். இந்த ரிவைவல் மீட்டிங் வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் ஆவியானவர் நம்ம கூட நிறைய வார்த்தைகள் பேசினாரு. இன்னைக்கு மீட்டிங்ல என்ன நோக்கம் வச்சிருக்காரோ, உங்களோட என்ன பேசணும், யார் யாருக்கு எதை ஆண்டவர் சொல்ல நினைச்சிருக்காரோ, இன்னைக்கு அந்த வார்த்தையை வாங்கிட்டு தான் போவீங்க. ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போவோம். இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் இப்ப துதி ஆராதனைக்குள்ள போலாம். எல்லாம் எழுந்து நின்று போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை அந்த பாடலை பாடுவோம், கரங்களை தட்டி. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை, இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்ந்தணைத்த அன்பை என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடு ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆமென். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும்
ஜீவ பாதை. எல்லாம் சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாழாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கடந்த 2 வாரமாக ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, அதாவது பிரசங்கம் பண்ண வரும்போது நமக்கு நிறைய பைபிள் படிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் சொல்கிற இடமா ஒரு பிரசங்க பீடம் இருக்கக்கூடாதுன்னு எஸ்ஐக்கு என்ன சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நானும் விரும்புவேன். அதாவது நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், ஆனால் வந்திருக்கிறவங்களுக்கு எது தேவை, ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, அதை தான் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு தேவ மனுஷனையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையோடு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க, அதோட நிறுத்திக்கோங்க. அப்படி இருக்க இன்னைக்கு பேச போறது என்னன்னா, அப்படி இருக்கதான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்க. இங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க லைஃப் இந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்க எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு வரீங்க. அன்னைக்காவது அவங்க நீதியில, இன்னைக்கு நம்ம தேவ நீதியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம தேவ நீதியில அவங்க கிட்ட அந்த பர்ஃபெக்டை விட இன்னைக்கு நம்ம கிட்ட அதை விட 1000 மடங்கு கோடி மடங்கு பர்ஃபெக்ட் இன்னைக்கு கடவுளுடைய நீதி நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்க இங்க பாருங்க, அவங்க அந்த சூழ்நிலையில யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்க. சகரியாவும் ஆசாரிய முறைமையின்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு நல்லது அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது.
பக்கத்து வீட்டில் நடக்குது, எதிர்த்து வீட்டில் நடக்குது, மேல் வீட்டில் நடக்குது, கீழ் வீட்டில் நடக்குது, அவங்க போய் பழகிற ஆட்கள்கிட்ட நடக்குது. ஆனால் அந்த நல்லது அவங்களுக்கு மட்டும் நடக்கவே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்கு ஆசைப்படுறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஆசைப்படுறதே அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க, வேறொருத்தவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு நடக்கல. ஆனால் அது ஒரு அழகு இருக்கு. வசனம் சொல்லுது, அப்படி இருக்க என்னது, நான் ஆண்டவருக்காக தான் வாழ்கிறேன், ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்கிறேன், அன்னைக்காவது அவங்க நீதி, இன்னைக்கு என்னோட தேவ நீதியில் நான் இருக்கிறேன். அப்படி இருந்து நான் ஆண்டவருக்கு இங்கே பாருங்கள் அப்படி இருக்கும் போதும் என் வாழ்க்கையில் நல்லது இல்லை, சிலது நல்லது நடக்காமல் இருக்கு, நல்லதே இல்லாமல் இல்லை, சில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அது நடக்காமல் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சகரியாவும் எலிசபெத்தும் பார்த்தீங்களா, வாலிப வயசில் கேட்டேன், குழந்தை இல்லை, இதுக்கப்புறம் நான் ஊழியம் செஞ்சு, இதுக்கப்புறம் ஏங்க நாங்கள் போய் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் ஏன் நம்ம ஆசாரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு, அதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய நாளிலேயே அது நமக்கு கிடைக்கலையே, இதுக்கப்புறம் என்ன நமக்கு, உனக்கு நீ எனக்கு நான் வாழ்ந்துட்டு போயிடலாம். வயசாயிடுச்சான், வயது சென்றலாக இருந்து. அப்படி இருக்கும்போது வசனம் சொல்றது பாருங்களேன், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் எல்லாரும் இன்னைக்கு இந்த உலகத்துல, ஏன் நம்மளும் நம்ம லைஃப்ல நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், இது ஒன்று தான் பிரதர், இது நடந்துருச்சுன்னா நான் ஆண்டவருக்காக எழும்பி நிற்போம் பாருங்க, நான் செய்வோம் பாருங்க. இது நிறைய பேர் நம்ம கேட்டிருக்கோம். இது ஒன்று தான், இதை மட்டும் எனக்கு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே ஆண்டவருக்காக எழும்பி வானத்தை வில்லாக்கிடுவோம் பிரதர் அப்படின்னுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, அப்படி இருக்க என்னன்னா அவங்களாம் அப்படி வச்சிருங்க அந்த காரியத்தை எல்லாத்தையும். அப்படி இப்படி இருக்கல, இப்படி வச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட காரியங்கள்லாம் அப்படி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதனால என்ன, அப்படி இருக்கும்போது வசனம் சொல்றது, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இன்னைக்கு அப்படிதான் நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க யார் தெரியுமா? சகரியா மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, என் பிள்ளைங்க எல்லாம், என் பிள்ளைங்கள்ட்ட நீ சொல்லு, அவங்க சகரியா மாதிரி தான். எல்லா சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்க காரியங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்க அவங்க என்னமா செஞ்சாங்க, எனக்காக நின்னார்கள். அல்லேலூயா. இவங்க கண்ணீரை தொடச்சிக்கிட்டு போய் மற்றவங்க கண்ணீரை தொடச்சி விட்டாங்க. இவங்க அறையில கதறினது கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியே போய் மற்றவங்களை அழாதன்னு சொன்னாங்க. இவங்களுக்கே பல தேவைகள் இருந்துச்சு. ஆனா அந்த தேவையெல்லாம் அப்படி இருக்கட்டும்பா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜனத்திற்காக, தேசத்திற்காக தூபம் காட்டி கொண்டிருந்தாங்க. உள்ள அப்புறம் வசனம் பார்க்கிறோம், தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமா வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. எல்லா ஜனத்துக்காகவும் யார் தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஒரு பெரிய நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற சகரியா இவங்க எல்லாருக்காகவும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கே என் வாழ்க்கை இப்படி இருக்கு பிரதர், எனக்கே ஒரு தேவை இருக்கு பிரதர், எனக்கே இது சரியாகல பிரதர், அது சந்திக்கப்படலை பிரதர். ஆனாலும் நீங்க எல்லாரும் என்னமா பண்ணீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்? ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, நீங்க எனக்காக நின்னீங்க. ஹல்லேலூயா. இதுதான் அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. மனுஷன் பார்க்க மாட்டான், ஆனா ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. உன் நிலைமையே அப்படி இருந்துச்சு, உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், நீ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனா அது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ற, அவங்களுக்கு கிடைச்சிருது. நீயே ஆசீர்வாதமா இல்லை, ஆனா அந்த எல்லா இடத்துலயும் சொல்லல, ஒரு சில இடத்துல நீ மற்றவங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதமா இருந்து எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்க. அப்ப ஆண்டவர் பாருங்க வசனம் சொல்லுது, அவங்க அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இங்க பாருங்க இன்னொன்னு சொல்லுவோம், வயதாயிடுச்சான்.
வயசாச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. உலகம் சொல்கிற டைம் இதுதான்ப்பா, இந்த வயசுக்குள்ள இது உனக்கு நடக்கணும், இப்போ உனக்கு டைம் முடிஞ்சிச்சு, இந்த உலகம் சொல்லும். ஆனால் அந்த முழு வேதத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சொல்கிற டைமில் இந்த வேதத்தில் எதுவுமே நடக்கலைங்க. இந்த டைமில் அது நடக்கும் அப்படின்னு எழுதி வைக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய டைமில் எல்லாமே நடந்துச்சு. அதுதான் மிராக்கிள். நம்ம டைமில் நடக்கிறதுனா மிராக்கிளே கிடையாது. இவங்க பாருங்கள், இது எதாச்சும் எஸ்ஐக்கு நான் மெசேஜ் போட்டு கேட்டேன். திடீர்னு பார்த்தா சகரியாவை பற்றி தான் ஒரு 4 லைன் பேசினார். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது அவங்க ஜெபம் பண்ணுறதே முடிஞ்சு போச்சான், அதுக்கான ஜெபத்தையே விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. மறந்ததுக்கு அப்புறம் வசனம் என்னமா சொல்லுது, தேவதூதன் வந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஐயா, என் ஜெபம் 20 வயசுல கேட்கப்பட்டிருக்கலாம், 30 வயசுல கேட்கப்பட்டிருக்கலாம், ஏன் 40 வயசுல, 50 வயசுல, 60 வயசுல. இப்போ வயசு ஆயிடுச்சியா, வயசாகி இப்போ வந்து சொல்றாரு, எப்பா எஸ்ஐயா நான் சொன்னார் அதில், உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா நீ ஜெபம் பண்ணுறதே நிறுத்திட்டு, அதுக்காக அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்மளே நிறுத்தின ஜெபம்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்களே மறந்துருப்பீங்க, சிலதை ஆசைப்பட்டு கேட்டு சிலதை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, அதெல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. இங்கே பாருங்க, நீங்களாம் ஆசைப்பட்டீங்களே, நீங்களாம் ஒன்று நடக்கணும்னு நினச்சிங்களே, அதெல்லாம் நடக்காமலேயே போயிடுமோ. ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் பேசினார், கிட்ட 20 நிமிஷம் நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. இதை வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமோ அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். இப்படியே தான் அளவுதான், அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, பைபிளில் இருக்கிற சாட்சி கூட வேணாங்க, நீங்களே சாட்சி, நம்மளே சாட்சி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போலயா இப்போ இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு, இல்லை ஒரு போன வருஷம் இருந்த மாதிரியா நம்ம இருக்கிறோம்? ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்போ சாத்தா என்னமா சொல்லுவான், பொய் சொல்லுவான். அவ்வளோதான், பெருசாலாம் நடக்காது, ஏதோ எதிர்காலம் பொழைச்சிக்கோ, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும், நம்ம மாம்ச சிந்தை சொல்லும், சாத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலைங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்க போகிறது இல்லை, உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி மாற போகுது. நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ இதை நம்மளே சொல்லிக்கிறேன், எதுக்கு பைபிளில் போயிட்டு நம்ம பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட, ஏன் வாழ்க்கை, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணீங்களா? இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இப்போ கொடுத்துருக்கிறாரு. வசனம்லாம் சொல்லுது இல்லைங்களா, அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் சம்பூரணமான முடிவு. சின்னவன் அவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவான், இதுதான் வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ இருக்கிறதா காட்டிலும் அடுத்த வருஷம் நீங்கள் நம்ம 1000 மடங்கு அதிகமாக இருப்போம். அல்லேலூயா. இதுதான் என்னன்னா, இப்போ இருக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க. இப்ப நடக்கிறது உங்களை கொஞ்சம் பயம்புறுத்துது, அவ்வளோதான். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, கடல்ல நடந்து வரும்போது காத்தை பார்த்து பயந்துட்டாரு. பார்க்காதீங்க, உங்களை ஏதாவது பயம்புறுத்துற மாதிரி இருக்கா, பிரதர் அங்க வலிக்குது இங்க வலிக்குது, இல்லை அதே எதிர்காலம், ஐயோ அந்த தேவை இந்த தேவை, ஐயா என்ன செய்ய போறேன், அதை பார்க்காதீங்க. அப்படி இருக்கு, அப்படி வச்சிருங்க அதெல்லாத்தையும். இப்படி வச்சிடாதீங்க. என்ன பிரச்சனை, இப்படி வச்சிடுறோம், அது எல்லாத்தையும் தூக்கி அப்படி வைங்க, ஓரமா வைங்க. தேவை அதை பார்க்க. சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டோன் இருக்கட்டும், ஓரமாக வச்சுட்டாங்க, அவ்வளோதான். வேற ஏதாவது அதெல்லாம் அதையே நான் பார்த்துக்கிட்டு அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வாழ்க்கையில் ஏதாவது தேவையில்லாத ஒரு காரியம் இருக்கா, அதுக்கு ஓரமாக வைங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே பாருங்க, வசனம் சொல்லுது, பயப்படாதே. அதான் சொன்னா, இப்போ இந்த வாழ்க்கை தொடர்ந்துருமான்னு பயப்படாதீங்க. இதே மாதிரி தான் தரித்திரம் இருந்துருமான்னு பயப்படாதீங்க. இதே மாதிரி வறட்சி இருந்துருமான்னு பயப்படாதீங்க. தேவதூதனுடைய வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்ன வருதுன்னா, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது.
கடவுளுடைய வார்த்தை அது உங்களுக்கு சொல்கிற, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதலோ ஆண்டவர் நீ இதை கேட்கணும் அதை கேட்கக்கூடாதுன்னா சொல்லவே இல்லைங்க நம்மக்கிட்ட, தெரியுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறன் எவனுக்கும் கொடுக்கப்படும்ட்டாரு. நீங்க என்னென்ன கேட்டீங்களோ பிதாவில் குமாரன் மகிமைப்பட அது எல்லாம் கிடைக்குங்க. பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, என் வேண்டுதல் இப்ப கேட்கப்படணும் நம்ம நினைக்கிறோம், அதான் பிரச்சனை. என் வேண்டுதல் இந்த டைம்ல கேட்கப்படணும் நம்ம நினைக்கிறோம், அதுதான் பிரச்சனை. நம்ம வேண்டுறது நம்ம வேலை, அதை எப்ப கேட்டு செய்யணுன்றது அவர் வேலை. வேண்டது மட்டும்தான் நம்ம பாட்டு. ஜெபம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், விசுவாச அறிக்கை பண்ணணும், எல்லாம் பண்ணி விசுவாசிக்கிட்டே இருக்கணும். அது எப்போ நடக்கணுமோ சரியா நடக்கும், கரெக்டா நடக்கும், பர்ஃபெக்டா நடக்கும். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் எப்படி செய்யறார்? சுமாராய் செய்கிறார் அல்ல, நேர்த்தியாய் அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது மனுஷனுடைய மைண்டுக்கு புத்திக்கு எட்டாததா இருக்கும். பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க, வாவ் என்னது, எப்படிங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அது எந்த நேரத்தில் நடந்தா அப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். குழந்தை 10 மாசம் கழிச்சு பிறக்கணும், 3 மாசத்துல 5 மாசத்துல எடுத்தா என்ன ஆகும்? குழந்தை செத்துடும். அதை சுமந்திருக்கிற தாய்க்கும் பிரச்சனை, தரிசனம் செத்துடும். ஆண்டவருக்கு தெரியும் எது எப்போ வெளியே வரணும்னு, அந்த டைம்ல கொண்டு வருவார். இவங்க பாருங்க, முன்னாடியே குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா அது யோவான் ஸ்நானகன் மாதிரி வந்திருக்குமா? இல்லை இவங்க முன்னாடியே குழந்தை பெற்றிருந்தாங்கன்னா இயேசுவுக்கு வழிய எவ்வளவு சரித்திரத்தையே மாற்ற போற ஒரு காரியம் அது நடந்திருக்குமா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் டிலே பண்ணல, எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் உன் வாழ்க்கையில சரித்திரத்தை மாற்ற போகுது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க கிறிஸ்துவ உலகத்துல சரித்திரத்தையே மாற்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டிலே ஆச்சு, இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு சொல்றீங்களா, அது திரும்ப கிடைக்கும். எதையுமே நான் சொல்றேன், நமக்குரியது எதையுமே நம்ம அனுபவிக்காம போறதே கிடையாதுங்க. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்ணு பார்க்கும், காது கேட்கும், அது இருதயத்துல தோன்றும், அதை அனுபவிப்போம், அதை அனுபவிச்சு மற்றவங்களுக்கும் கொடுப்போம். பாருங்க, அதோ அடுத்த வார்த்தை சொல்லுது, உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. நான் சொல்றேன், அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விரும்பினது வருதுங்க. அது டைம் இல்லை. உலகம் சொல்ல, ஐயா ஏஜ் முடிஞ்சு போச்சுப்பா, அது வரும். டைம் முடிஞ்சு போச்சுப்பா, அது வரும். இனிமேல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைப்பா, அது எப்படிப்பா அது? நம்ம சாரால் அம்மா சொல்லுவாங்க, சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமாப்பா? அதை கர்த்தர் செஞ்சு அவங்க சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில எல்லாரும் இது செய்ய முடியுமா? இது எப்படிப்பா இவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆச்சரியப்படுவாங்க யாருமே. அதாவது அந்த ஏஜ்ல சாரால் குழந்தைக்கு பால் கொடுப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? சாரால் அம்மாவை பார்த்து ஏஜ் ஆயிடுச்சு யாராலுமே சொல்ல முடியாதுல. இப்ப நான் சொல்றேன், உங்க லைஃபை பார்த்து உங்களாலே சொல்ல முடியாத காரியங்கள், வெளியே இருக்கிறவங்க சொல்ல முடியாத காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார், செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். ப்ராசஸ்ல இருக்கு, சிலது முடிச்சு கூட வச்சிருக்காரு, நமக்கு தெரியாம இருக்கு. அவர் டைமிங்காக, அவருடைய நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மேல இருக்கிற வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ண உடனே மேனுஃபேக்சரிங் டேட்டு அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது ரிலீஸ் பண்ணா சல்லுன்னு வந்துடும், எந்த தடையும் இருக்காது. தேவதூதை தூக்கிட்டு வருவான் உங்களுக்கு வச்சிருக்கிறத, அது யாருமே தடுக்க முடியாது. அங்க பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க என்னன்னா, இன்னொன்னு இங்க பாருங்க, நீங்க இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷம், இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. ஏங்க இந்த வயசுல ஒரு சந்தோஷம் வருமா? அந்த வயசுல வந்திருக்கலாங்க. இப்ப வயசாகிடுச்சிங்க,
வாழ்க்கையே முடிய போகுதுன்னு சில பேர் உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் என்னமா சொல்றாரு, இல்லப்பா உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருது. எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சிங்க. லைஃப் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கேஸு தான் நம்ம எலிசபெத் அம்மாவும் சகரியா அம்மா. அவங்கள கொண்டு ஒரு மிகப்பெரிய அழைப்பு, கடவுளுக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு அழைப்பை நிறைவேற்றினார் ஆண்டவர். எல்லாம் முடிஞ்சிருச்சு. சில ஏரியாவில் நம்ம அப்போ நினச்சிட்டு இருக்கோம், இது அவ்வளோதான் பிரதர், முடிஞ்சு க்ளோஸ், டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் கேட்குற, யாரா டோரை க்ளோஸ் பண்ணது, திறடா கதவை அப்படின்னு திறந்து விடுறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கான கதவுகள் திறக்கிறது. வயது ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்றப்ப இதுக்கப்புறம் இதுல ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்னு நீங்க நினைக்கிற இடத்துல சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது. அது இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத சந்தோஷமா இருக்கும், இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத மகிழ்ச்சியா அது இருக்கும். சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததை காட்டிலும் இனிமேல் தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். பெரிய சந்தோஷங்கள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, பெரிய மகிழ்ச்சிகள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க எல்லாம் பிரவேசிக்க போறீங்க. பரலோகத்திலிருந்து செய்திகள், நல்ல செய்திகள் வரப்போகிறது. உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை பிறக்கும், பேரு வைப்பீங்க, ரிப்பன் கட் பண்ணுவீங்க, செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகும், பேர் வைக்கணும்ல, முன்னாடி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைப்பீங்க. 1 வயசாக செலிப்ரேட் பண்ணுவீங்க, 2 வயசாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு பிறக்கும். அந்த அழைப்பை எந்த மலட்டுத்தன்மையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அழைப்பு பிறந்து வளர்ந்து நிற்கும் உங்க முன்னாடி. அல்லேலூயா. எதுவும் தடுக்க முடியல. வாலிப வயதிலே இந்த அம்மா மலடியா இருந்தாங்களாம். வாலிப வயதிலே என்னால செய்ய முடியல, இந்த வயதான காலத்துல செய்ய முடியுமா? செய்ய முடிஞ்சது. வாலிப காலத்துல என்னால அச்சீவ் பண்ண முடியலைங்க, என்னால சாதிக்க முடியலங்க. வயசாயிடுச்சிங்க, 40, 50, 60 வயசாயிடுச்சிங்க, இன்னும் ஏஜ் ஆயிடுச்சிங்க. இப்போ அதை செய்ய முடியுமாங்க? செய்ய வைக்கிறாருங்க, செய்ய வைக்கிறாரு ஆண்டவர். இங்க பாருங்க,